ஹலோ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேஜ்ல இத ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்க போறோம். என்ன அப்டின்னா, ஒருத்தர வந்து யார் தான் இவர வந்து அடிப்பாங்க? யாராவது ஒருத்தர அடிச்சிரணும்ப்பா, நம்ம அத பாத்தரணும்ப்பான்னு நம்ம வந்து நெறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். அந்த வரிசையில திவாகர், வாட்டர்மெலன் திவாகர். இவர் கண்டிப்பா யார்கிட்டயோ செமத்தியா அடி வாங்க போறாரு. எங்கேயோ இவரு உதப்பட போறாரு அப்டின்ற மாரி நெறைய பேர் எதிர்பார்த்து சாபம்லாம் விட்டவங்கலாம் இருப்பாங்க. ஏன்னா, அவர் பண்ற ஆக்டிவிட்டீஸும் அது மாரி இருக்கும். அவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட் தான். ஆனா நான் வந்து ஒரு டாக்டர் அப்டின்ற மாரி அவரு சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப பிக் பாஸ் ஷோக்குள்ளேயே அவர் நெறையா பண்ண சில்மிஷம்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு டீசென்சி இருக்காது. ஒரு கேர்ள்ஸ் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. ஒரு கேமரா முன்னால நம்ம எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. எல்லார்கிட்டயுமே இவரே போய் நான் வாண்டடா போய் நான் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார். நான் வந்து டைரக்ட்டா வந்தேன். யாருடைய சிபாரிசும் எனக்கு இல்ல. என்னுடைய சொந்த திறமையால நான் வந்தேன். நான் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாரி கிறுக்குத்தனமா அவரு பேசிட்டு இருப்பாரு. ஆனா அவர ரசிக்கவும் ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா ரசிக்கிறதுக்கு அந்த கூட்டம் இருக்கான்னு கேட்டா, அது கண்டிப்பா வந்து கிடையாது தான். அவர ட்ரோல் பண்றதுக்கு தான் இருக்கு. ட்ரோல் மெட்டீரியலா அவரு ஆனாரு. இவர் எப்படி ஃபேமஸ் ஆனார்னா, எல்லாருக்குமே தெரியும். அந்த கஜினி படத்துல சூர்யா சார் சாப்பிட்ட அந்த வாட்டர்மெலன் சீன ரீகிரியேட் பண்ணி ஒரு 100 வாட்டியாவது அந்த வீடியோவ இவர் வந்து போட்டிருப்பாரு. அந்த வீடியோ திருப்பி திருப்பி பண்ணி தான் இவரு வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு அவருக்கு அவரே வந்து பேர் வச்சுக்கிட்டாரு. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்படின்னு. நெறைய யூடியூப் சேனல்ல இவர வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. சில சேனல்ல டீசென்ட்டா பேசி அவங்க வந்து அனுப்பிடுவாங்க. சில சேனல்ல பார்த்தீங்கன்னா, அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவாங்க. இப்ப ரீசென்ட்டா ஒரு 6 மந்த் பிஃபோர்ஸ் நம்ம பார்த்திருப்போம். ஒரு புகழ்பெற்ற ஒரு யூடியூப் சேனலுக்கே ஒரு பேட்டி குடுக்க போயிருந்தாரு. ஆனா, அங்க அவங்கள பங்கமா கலாய்ச்சு, "நீ எல்லாம் ஒரு நடிகனா? நீ எல்லாம் ஒரு ஆக்டரா? நீ டாக்டரா?" அப்படின்ற மாரி ரொம்பவே அசிங்கமா, ரொம்பவே அசிங்கப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. நம்ம வந்து பார்த்திருப்போம். அதற்கு அப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் எங்க போனாலுமே, "எனக்கு வந்து ஒரு லேடி ஆங்கர் தான் வேணும். எனக்கு ஜென் ஆங்கர் வேண்டாம். ஜென்ஸ் கூட நான் இன்டர்வியூ பண்ண மாட்டேன். நான் வந்து ஆன்சர் குடுக்க மாட்டேன். எனக்கு வந்து ஒரு லேடி ஆங்கர் தான் வேணுன்ற மாரி அவரு முன்னாடியே வந்து இனிஷியலா சொல்லிடுவாராம். ஏன்னா, லேடீஸ்ன்றவங்க கொஞ்சம் அந்த பூமாரி, மென்மையா, பெண்மையா பேசுவாங்க அப்படின்ற மாரி அவருக்கு நெனப்பு போல. அது மாரி அவரு சொல்லிடுவாரு. இப்ப என்ன பிரச்சனை அப்டின்னா, ப்ரொவோக் டிவி அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு இவர் ஒரு இன்டர்வியூ குடுக்க போயிருக்காரு. அங்க கார்த்திக் அப்படின்ற ஒரு ஆங்கர் இவர இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காரு. அங்க ஏற்பட்ட சில தகராறு இப்ப வந்து பெரிய பூதாகரமா வெடிச்சிருக்கு. அதாவது அவங்க வந்து அடிச்சாங்க. என்ன வந்து இந்த ஆங்கர் அடிச்சாங்க. நான் ஒரு ஆளா நிக்கிறேன் மக்களே. என்ன சுத்தி இவங்க 4, 5 பேர் இருக்காங்க. 4, 5 பேருமே என்ன வந்து தள்ளி விடுறாங்க. என்ன அடிக்கிறாங்க. என்ன வன்கொடுமை பண்றாங்க. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். நான் இந்த வீடியோவ போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட்டா குடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் தானாவே பேசிட்டு அந்த வீடியோவ ரெக்கார்ட் பண்றாரு. பின்னாடி இருக்கிற அந்த சேனலோடைய வொர்க்கர்ஸ் வந்து ஜஸ்ட் நின்னுட்டு தான் இருக்கிறாங்க. நாங்க அடிக்கவே இல்ல மக்களே, இங்க பாருங்க மக்களே அப்படின்ற மாரி தான் அந்த ஆங்கர்ஸ் அவங்க கூட இருக்கிறவங்க கேமராமேன் அவங்கலாம் பேசுறாங்க. ஆனா யாருமே திவாகர அடிச்ச மாரி தெரியல.